வெளிவாசல் தேவைகளை ஒழுங்குகள். அன்பார்களே, உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒருவருடைய உடம்பிலிருந்தும் கழிவுகளை அல்லாஹ் வெளியாக்கி கொண்டே இருக்கிறான். இது அல்லாஹுடைய மிக நிஅமத். அன்பார்ந்தவர்களே, கழிவுகள் கூட சுத்தமான ஒரே ஒருவர் தான் உலகில் இருந்தார். உடம்பிலிருந்து வெளியான கழிவுகள் கூட கஸ்தூரி மனம் அடித்தது என்று சொன்னால் அது ஒரே ஒருவர் தான். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு அவர் பரிசுத்தமானவர். அவர் வேர்வையை பற்றி உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள். வேர்வையை பற்றி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், அவருடைய உடம்பில் வேர்க்கும் நம்முடைய உடம்பை போல அல்ல, அது முத்து முத்தாக வேர்க்கும். அந்த வியர்வையை விட நறுமணம் மிக்க எந்த கஸ்தூரியையும் நான் நுகர்ந்தது கிடையாது. சஹாபாக்களுடைய கருத்து. ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரத்தம் குத்தி எடுத்தார்கள். இரத்தம் குத்தி எடுத்து அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கரத்தில் கொடுத்து சொன்னார்கள், இதை யாரும் காணாத இடத்தில் புதைத்து. அவர் ஒரு சுவருக்கு பின்னால் போனார், திரும்பி வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், என்ன செய்தாய்? சொன்னார், யா ரசூலல்லாஹ், ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருக்கிறேன், நான் நினைக்கிறேன் யாரும் அதை பார்க்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய அறிவாளி. கேட்டார்கள், லஅல்லக ஷரிப்தஹு, நீ அதை குடித்தது மாதிரி விளங்குகிறது. ஓம் யா ரசூலல்லாஹ், குடிச்சிட்டேன். உங்களோட ரத்தத்தை புதையானது அல்ல, குடிச்சிட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தடவி சொன்னார், லா தமஸ்ஸுகன்னார், உன்னுடைய உடம்பை நரகம் தீண்டுவது ஹராம். அவ்வளவு பரிசுத்தமான நபியுடைய உம்மத்து தான் நாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவில் பாத்திரத்தில் சிறுநீர் கழிப்பார்கள், காலையானதும் அதை வீசுவார்கள். பரக்கா என்ற ஒரு அடிமை பெண்மணி நபியுடைய வீட்டில் வேலை செய்தார். அவர் ஹபஷா நாட்டை சேர்ந்த கருப்பு இனத்து பெண்மணி. அந்த பெண்மணி அந்த எடுத்தால், சிறுநீர் என்றால் நாத்தம் அடிக்கணும், நாத்தம் அடிச்சா தானே விளங்கும் அது சிறுநீர் என்று. அவ தண்ணீர் என்று நினைச்சு குடிச்சிட்டா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், என்ன செய்தாய்? குடித்து விட்டேன். அந்த பெண்ணை பற்றி எழுதுகிறார்கள், அந்த பெண் சக்கராத் வரைக்கும் அவளுடைய உடம்பில் ஒரு நோய் கூட ஏற்பட்டது கிடையாது. ஆக தன்னுடைய உடம்பில் இருந்து வெளியாகும் கழிவுகளும் பரிசுத்தமான ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். நம்முடைய கழிவு அது அதற்கென்று இஸ்லாமிய மார்க்கம் ஹதீஸ் சுன்னாவுடைய அடிப்படையில் இமாம்கள் 20 ஒழுக்கங்களை எழுதி வைத்திருக்கிறார்கள். கழிவு மலசலத்தை தேவையை நிறைவேற்றுவதற்கு 20 விதமான ஒழுக்கங்களை இமாம்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். முதலாவது ஒழுக்கம், யுந்தபுலி முரீதில் ஹலாஇ ஐயன்தஇல, முதலாவது மலசலம் கழிப்பதற்கு முதலாவது செருப்பு அணிய வேண்டும். இரண்டாவது ஒழுக்கம், வயஸ்துர ரஸஹு, அவருடைய தலையை மறைக்க வேண்டும். இமாம் பைஹகி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார், கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தഖலல் ஹலாஅ லபிஸ ஹிதாஅஹு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலசலம் கடிக்க நாடினால் முதலாவதாக செருப்பு அணிவார்கள். வகத்தா ரஸஹு, தனது தலையை மறைப்பார்கள். இந்த ஹதீஸ் பைஹகியில் பதிவாக இருக்கிறது. இதே ரிவாயத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாயிலாக சஹீஹாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது ஒழுக்கம், வயுனஹி மா ஃபீஹி திக்ருல்லாஹ். சகோதரர்களே, எந்த பொருட்களில் அல்லாஹுடைய பெயர் இருக்குமோ, எந்த பொருட்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பெயர் இருக்குமோ, வகுல்லஸ்மின் முஅப்பம், எந்த பொருட்களில் நபிமாருடைய பெயர்கள் மலக்குமாருடைய பெயர்கள் இது புண்ணியமான பெயர்கள் இருக்குமோ அதை எடுத்துக்கொண்டு மலசல கூடத்துக்கு செல்லக்கூடாது, அதை எடுத்துக்கொண்டு மலசல கூடத்துக்குள் நுழையக்கூடாது. அவ்வாறுதான் ஒருவர் ஒரு மோதிரம் அணிந்திருந்தார், அதில் அல்லாஹுடைய பெயர் அல்லது நபியுடைய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது, அதை கலட்டுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதை மறுபக்கமாக திருப்பி அதில்
பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும் இடத்தை மறுபக்கமாக உள்ளங்கை பக்கமாக திருப்பி அதை பொத்திக் கொள்ள வேண்டும், மறைத்துக் கொள்ள வேண்டும். ஹஸரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இதா தகலல் ஹலாஅ நஸஅ காதமஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மலசல கூடத்துக்குள் நுழைந்தால் அதற்கு முன்னால் தன்னுடைய மோதிரத்தை கலட்டி வைத்து விட்டுத்தான் நுழைவார்கள். இமாம்கள் சட்டம் எழுதினதெல்லாம் அவர்களுடைய புறத்தால் எழுதின சட்டம் அல்ல, எல்லாம் ஹதீஸை குர்ஆனை ஆதாரமாக வைத்து எழுதப்பட்ட சட்டங்கள் தான் இதெல்லாம். ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோதிரத்தை கலட்டினார்கள்? அந்த மோதிரத்தில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. அதே மோதிரத்தை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அணிந்துதான் ஆட்சி நடத்தினார். அதே மோதிரத்தை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அணிந்துதான் இஸ்லாத்தில் உலகத்தில் 2 பகுதியை இணைத்தார். அதே மோதிரத்தை அணிந்திருந்தார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு முறை அது கிணற்றில் விழுந்து காணாமல் போனது. அன்று ஆரம்பித்தது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய குழப்பகால ஆட்சி. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டார். என்றைக்கு நபியுடைய மோதிரம் காணாமல் போனதோ அன்றிலிருந்துதான் உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியில் குழப்பம் உருவானது. அவ்வளவு பரக்கத்தான மோதிரம் அது. 4வது ஒழுக்கம் சொல்கிறார்கள், வயுஹய்யி வஹ்ஜரல் இஸ்தின்ஜா. இஸ்தின்ஜா அதாவது மலசலம் கழித்து விட்டு சுத்தம் செய்வதற்காக வேண்டி கற்களை தயாராக ஆக்கி வைப்பது. இன்று கற்கள் பாவிக்கும் முறை குறைந்து விட்டது. ஆனாலும் சில பள்ளிவாசல்களில் சில இடங்களில் கற்கள் வைத்திருக்கிறார்கள். கற்கள் உபயோகிப்பதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. முதலாவது, அந்த கல் அசுத்தத்தை ஈரத்தன்மையை உறிஞ்சக்கூடிய கல்லாக இருக்க வேண்டும். கான்கிரீட் கல்லாலே எல்லாம் சுத்தம் செய்ய இயலாது. செங்கல் அது அசுத்தத்தை உறிஞ்சி எடுக்கும். அடுத்தது, 3 கற்களால் சுத்தம் செய்ய வேண்டும், அல்லது அந்த கல்லுக்கு 3 பகுதிகள் இருக்க வேண்டும், 3 முகப்புகள் அந்த கல்லுக்கு இருக்க வேண்டும். ஆனால் மிக ஏற்றமானது கல்லால் சுத்தம் செய்துவிட்டு தண்ணீராலும் சுத்தம் செய்வதுதான் மிகவும் விரும்பத்தக்க சுன்னத்து. ஆனால் இன்று இது நம்முடைய நடைமுறையில் குறைந்து விட்டது. ஆனால் இது ஒரு முக்கியமான சுன்னத். கல்லு இல்லாத பட்சத்தில் உறிஞ்சி எடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருக்கலாம் அசுத்தத்தை. இந்த காலத்தில் அதிகமான இடத்தில் அந்நியர்களுடைய வளமை, அவர்கள் தண்ணீர் எல்லாம் பாவிக்க மாட்டார்கள், டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுவார்கள். அதற்கும் தற்காலத்து ஃபுகஹாக்கள் அனுமதி அளித்திருக்கிறார்கள். கற்களுக்கு பகரமாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணலாம். அடுத்த 5வது ஒழுக்கம் எழுதுகிறார்கள், மலசல கூடத்தில் நுழையும் பொழுது துவா ஓதும் ஒழுக்கம். என்ன துவா? பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுசி வல் ஹபாயிசி. அல்லாஹுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அல்லாஹும்ம யா அல்லாஹ், இன்னி நான், அஊது பிக்க உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், மினல் குபுஸ் ஆண் பெண், குபுசி வல் ஹபாயிஸ் ஆண் பெண் கெட்ட ஷைத்தான்களை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். இந்த துவாவை ஓதுவது சுன்னத்து. இந்த துவாவை நுழைவதற்கு முன்னால் ஓத வேண்டுமா அல்லது நுழைந்ததற்கு பின்னால் ஓத வேண்டுமா? இந்த விடயத்தில் இமாம்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு இருக்கிறது. இதை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். இந்த இடத்தை நான் மதுஹபுகளை பற்றி 3 நாள் எடுத்து தெளிவான முறையில் விளங்கப்படுத்தினேன். மதுஹபுகள் என்றால் என்ன, எதற்காக வேண்டி மதுஹபுகள் பின்பற்றப்பட வேண்டும்? சகோதரர்களே, எந்த விடயம் ஹதீஸில் குர்ஆனில் தெளிவாக சொல்லப்படவில்லையோ அந்த இடத்தில் தான் மதுஹபுகளை பின்பற்றுவது. இந்த இடத்தில் உலமாக்களிடத்தில் இமாம்களிடத்தில் கருத்து வேற்றுமை. என்ன கருத்து வேற்றுமை? நுழைவதற்கு முன்னால் துவா ஓதுவதா, நுழைந்ததற்கு பின்னால் ஓதுவதா? ஏன்? ஹதீஸில் தெளிவாக சொல்லப்படவில்லை. அந்த ஹதீஸில் இருந்து சட்டம் எடுக்கும் திறமையை கொடுத்த இமாம்களால் தான் அந்த சட்டத்தை சொல்லலாம். அல்லாஹ் எல்லாருக்கும் கொடுக்கவில்லை. லேப்டாப்பை வைத்துக் கொண்டு சட்டம் சொல்ல இயலாது. இந்த விடயத்தில் இமாம்களிடத்தில் கருத்து வேற்றுபாடு. இமாம் ஷாஃபி உட்பட எல்லா இமாம்களும் சொல்கிறார்கள், நுழைவதற்கு முன்னால் துவா ஓத வேண்டும். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மதீனாவுடைய இமாம், அவர் சொல்கிறார் நுழைந்ததற்கு பின்னால் ஓத வேண்டும். இமாம் ஷாஃபி ஏனைய இமாம்கள் சொல்கிறார்கள், நுழையும் போது ஓத மறந்து விட்டால், நுழையும் போது ஓதுவதற்கு மறந்து விட்டால் அவர் நுழைந்ததற்கு பின்னால் மனதுக்குள் ஓத வேண்டும். மனதுக்குள், வாயை அசைக்காமல் மனதுக்குள் ஓத வேண்டும், அல்லது வெளியில் வரக்கூடிய நேரத்தில் ஓத வேண்டும்.
கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு மலசலம் கழிக்கிறதுக்கு போற விஷயத்துல எவ்வளவு ஒழுக்கங்கள் இஸ்லாத்தில் காட்டி தரப்பட்டிருக்கு. இந்த 20 சுன்னத்துகளையும் எடுத்து நடந்தால் எவ்வளவு நன்மை கிடைக்கும். எடுத்து நடக்க முயற்சிப்போமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாக்கியத்தை தருவானாக. சகோதரர்களே, மலசலம் கழித்து விட்டு வெளியில் வரும் பொழுது குஃப்ரானக ஓத வேண்டிய துவா. குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னியல் அதா வ ஆஃபானி. குஃப்ரானக என்றால் யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்லதி அஸ்ஹப அன்னியல் அதா என்னுடைய உடம்பில் இருந்து நோவினை தரும் கழிவுகளை வெளியேற்றினான். வ ஆஃபானி எனக்கு ஆரோக்கியம் தந்தான். முதலாவது கேள்வி வரும் குஃப்ரானக. இந்த துவாவை ஓதி காட்டியவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் பாவம் அனைத்தை விட்டும் பரிசுத்தமானவர். அவரே குஃப்ரானக யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று துவா கேட்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் கேட்டார்கள் என்றால், அவர் பாவம் மன்னிக்கப்பட்டவர், நமக்கு கற்றுத்தந்தார் எவ்வாறு துவா ஓத வேண்டும். இரண்டாவது கேள்வி வரும், மலசல கூடத்துக்குள் பாவமா செய்தோம், எதற்காக வெளியில வந்து பாவ மன்னிப்பு தேடணும்? கேள்வி வருமா இல்லையா? எதற்காக வெளியில வந்து குஃப்ரானக யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக என்று ஏன் நாங்க பாவ மன்னிப்பு தேடணும்? சகோதரர்களே, முஸ்லிமாக பிறந்த ஒவ்வொருவனும் அவன் வாழ்நாள் முழுக்க சிந்திக்க வேண்டும் அல்லாஹ்வை பற்றி தான். அவன் உள்ளத்தில் அவன் சிந்தனையில அல்லாஹ்வுடைய சிந்தனை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கணும். முதலிடம் நபிக்கும் அல்ல, அல்லாஹ்க்கு தான் முதலிடம். இரண்டாவது தான் நபிக்கு, நபிக்கு பிறகுதான் மற்ற எல்லாம். அப்ப அல்லாஹ்வுடைய சிந்தனை எப்பொழுதும் இருக்கணும், எப்பொழுதும் திக்ரில் அவனுடைய நாவு திளைத்திருக்கணும். ஆனால் மலசல கூடம் என்பது அசுத்தமான இடம், ஷைத்தான்களுடைய இடம், ஜின்கள் வசிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தில் அல்லாஹ்வை நாம் என்ன செய்யக்கூடாது? ஞாபகப்படுத்தக்கூடாது. அதற்காக வேண்டித்தான் மன்னிப்பு கேட்கிற. யா அல்லாஹ் இந்த கொஞ்ச நேரத்தில் உன்னை நான் திக்ர் செய்யவில்லை, என்னை மன்னித்துக்கொள். எவ்வளவு அழகான மார்க்கம். சகோதரர்களே, ஆறாவது ஒழுக்கம் சொல்கிறார்கள், வயுகத்திமு தாஹிலன் நுழையும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? இடது காலை வைத்து நுழைய வேண்டும். வெளியில் வரக்கூடிய நேரத்தில் வலது காலை வைத்து வர வேண்டும். அன்பான சகோதரர்களே, ஏழாவது ஒழுக்கம் சொல்கிறார்கள், வலா யர்ஃபஅ ஸௌபஹு நுழைந்தவுடன் உட்காருவதற்கு முன்னால் முழு ஆடையும் தூக்கக்கூடாது. உட்காரும் பொழுது மெதுவாக மெதுவாக மெதுவாகத்தான் ஆடையை தூக்க வேண்டும். அதே போல் எழும்பும் பொழுது மெதுவாக மெதுவாக ஆடையை விட வேண்டும். இவ்வளவு ஒழுக்கமான விஷயம். ஆனால் ட்ரௌசர் போடக்கூடியவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சாரன் உடுக்கிறவங்களுக்கு, இதை போல தோப்பு போடுறாக்களுக்கு பிரச்சனை இல்லை. உட்காரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? முழுமையாக தூக்கிவிட்டு ஃபுல்லா உட்கார்றதல்ல. உட்கார ஆரம்பிக்கும் பொழுது மெதுவாக மெதுவாக தூக்கி முழங்கால்களை மறைத்து கொண்டு உட்காருவதுதான் முறை. நம்முடைய மறைவிடத்தையும் கூட நாம் பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வந்த நாளிலிருந்து வலது கையால் அவருடைய மறைவிடத்தை தொட்டது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மறைவிடத்தை நபிகள் நாயகத்துக்கு உலகத்தில் மிக விருப்பமானவர், புகாரியுடைய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் கூட பார்த்தது கிடையாது. அவ்வளோ ஒழுக்கமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நபிகள் நாயகம், சஹாபாக்கள். ஆக மலசல கூடத்தில் உட்காருவதற்கும் ஒழுக்கம் இருக்கிறது. அன்பானவர்களே, எட்டாவது ஒழுக்கம் நான் சொன்னேன், எழும்பும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? மெதுமெதுவாக ஆடையை விட்டுவிட வேண்டும். ஒன்பதாவது ஒழுக்கம், உட்காரும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? இடக்காலில் பாரத்தை கொடுக்க வேண்டும். இப்பொழுது அதிகமாக கொமட் யூஸ் பண்றார்கள். கொமட் யூஸ் பண்றதுக்கு எல்லாத்திலையும் ஒரே முறையில தான் உட்காரலாம், அதுக்குண்டு முறைகள் கிடையாது. கொமட்ல உட்காரண்டா எல்லாரும் ஒன்று மாதிரி தான் உட்காரணும். ஆனா கொமட்ல உட்கார்றதால நிறைய பாதிப்புகள் இருக்குது, அதுவும் சயின்ஸ் ரீதியாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தான முறை என்ன தெரியுமா? உட்காரக்கூடிய நேரத்தில் நம்ம உட்காருவதல்ல முறை, இடது காலில் பாரத்தை கொடுக்க வேண்டும். எது இடது கால்? இந்த இடது காலில் பாரத்தை கொடுத்து வலது காலை நட்டி உட்கார வேண்டும். வலது காலை இவ்வாறு நட்டி இடது காலில் பாரத்தை ஊன்றி கொடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா?
அவ்வாறு உட்கார்ந்தால் இன்றைக்கு ஆராய்ச்சிகள் கூட சொல்லுது, உடம்பில் இருக்கக்கூடிய கழிவுகள் மிக இலேசாக வெளியாகிவிடும். பைஹக்கி பதிவாகி இருக்கக்கூடிய ஹதீஸ், சுராகத் இப்னு ஹஷ்அம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்தார், மலசல கூடத்தில் எவ்வாறு உட்கார வேண்டும் என்பதையும் கற்றுத்தந்தார். சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அய்யதமிதல் யுஸ்ரா வயன்சிபல் யும்னா, வலது காலை நாட்டுங்கள், இடது காலில் ஊன்றி உட்காருங்கள். பைஹக்கியில் இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. 10வது ஒழுக்கம், நீண்ட நேரம் மலசல கூடத்தில் உட்கார்ந்து இருக்க கூடாது. சிலாக்கள் போனாங்கண்டா 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம். ஒரு உஸ்தாது கேட்பார், இன்னும் குடலை உருவி கழுவுகிறார்களான்னு கேட்பார் ஓதக்கூடிய நேரத்தில். சிலவங்க பாடத்துக்கு கட்டடிச்சிட்டு டொய்லெட்ல இருப்பாங்க. அந்த நேரம் உஸ்தாது கேட்பார், இன்னும் குடலை உருவி கழுவி விட்டு வந்தியா? அவ்வளோ நேரம் மலசில கூடத்தில். சுன்னத்துக்கு மாற்றமான விஷயம் அது. சிலாக்களுக்கு வஸ்வாஸ், கழுவிப்பட்டையா இல்லையா, கழுவிப்பட்டையா இல்லையா, கிட்ட தண்ணி யானை குளிப்பாற்ற அளவுக்கு தண்ணி போயிருக்கும். அதெல்லாம் வஸ்வாஸ், ஷைத்தாண்ட ஊசலாட்டம். சகோதரர்களே, நீண்ட நேரம் உட்காரக்கூடாது, சுன்னத்துக்கு மாற்றம். ஏன் தெரியுமா? நீண்ட நேரம் உட்காருவதால், குந்திக் கொண்டிருப்பதால் மூலவியாதி ஏற்படும். போனோமா, வேலையை முடிச்சோமா, வெளியே வந்துடும். 11வது ஒழுக்கம், வலாயத்த கல்லம், அதற்குள் உட்கார்ந்து கொண்டு பேசக்கூடாது. மலசல கூடத்தில் உட்கார்ந்து கொண்டு பேசுவது அது மக்ரூஹான விஷயம். சிலர்கள் பாட்டு படிக்கிற, உள்ளுக்கு உட்கார்ந்து மனைவியோட கதைக்கிற, வெளியால ஓ என்ற, வா என்ற, போ என்ற, இதெல்லாம் ஒழுக்கத்துக்கு மாற்றம். பேசக்கூடாது. மலசல கூடத்தில் எந்த பேச்சும் பேசக்கூடாது. கெட்டதும் பேசக்கூடாது, நல்லதும் பேசக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 12வது ஒழுக்கம், சலம், சிறுநீர் வெளியாகி முடிந்து விட்டால் மறைவிடத்தை 3 முறை உருவிவிட வேண்டும். ஆண்கள் மறைவிடத்தை 3 முறை உருவிவிட வேண்டும். இலேசாக உருவ வேண்டும். ஏனென்று சொன்னால் அப்பொழுதுதான் உள்ளுக்கு இருக்கக்கூடிய அசுத்தங்கள் பரிபூர்ணமாக வெளியாகும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், லா யக்ருஜு ரஜுலானி யضربானில் காயித காஷிஃபைனி அன் அவ்ரத்திஹிமா யதஹத்தஸானி ஃபஇன்னல்லாஹ அஸ்ஸ வஜல்ல யம்குது அலா ذلك. மனிதர்கள் சிலருடைய பழக்கம் இருக்குது. இந்தியாவுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க, ட்ரெயினால ட்ரெயினால் போகக்கூடிய நேரத்தில் 2 பக்கத்திலையும் கூட்டமாக உட்கார்ந்து மலங்கள் கழித்துக் கொண்டிருப்பாங்க. அது வேற அமைப்பில் உள்ளவங்க, கணக்கும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரிய ஒரு விஷயம். மறைவிடத்தில் தான் மலசலம் கழிக்க வேண்டும். பேசக்கூடாது, கதைக்க கூடாது. அதே நேரத்தில் என்ன செய்யக்கூடாது? சுத்தம் செய்வதை முறையாக சுத்தம் செய்ய வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவின் ஒரு சுவர் பகுதியை கடந்து சென்றார்கள். 2 மனிதர்களுடைய சத்தம் கேட்டது நபிக்கு மட்டும். என்ன சத்தம்? யுஅzzபானி ஃபீ குபூரிஹிமா, அந்த 2 மனிதர்களும் கபரில் வேதனை செய்யப்படுகிறார்கள். அந்த சத்தத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு என்ன தெரியுமா சொன்னார்கள்? நாம் எல்லாம் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய இடம் இதெல்லாம். யுஅzzபான், இவர்கள் 2 பேரும் வேதனை செய்யப்படுகிறார்கள். வமா யுஅzzபானி ஃபீ கபீரின், தவிர்ந்து கொள்வது சிரமமான 2 காரியத்துக்காக இவர்கள் வேதனை செய்யப்படவில்லை. நினைத்தால் இந்த பாவத்தை இவங்களால செய்யாம இருந்திருக்கலாம். நினைத்தால் இந்த பாவத்தை செய்யாம இருந்திருக்கலாம். இவர்கள் எதற்காக வேண்டி வேதனை செய்யப்படுகிறார்கள் தெரியுமா? கான ஹதுஹுமா லா யஸ்ததிரு மின் பௌலிஹி, ஒருவர் சிறுநீர் கழித்து விட்டு முறையாக சுத்தம் செய்ய மாட்டார். இதற்குத்தான் ஒருவர் வேதனை செய்யப்படுகிறார். வகானல் ஆஹரு யம்ஷி பின் நமீமா, 2வது நபர் அவர தொழில் கோல் மூட்டி திரிவது. ஆக்களுக்குள்ள கோல் மூட்டி திரிகிறாங்க. இவங்கள் கபருக்கு வேதனை செய்யப்படுவதற்கு தகுதியானவர்கள். இதெல்லாம் தனித்தனி பாடம், பேசினா டைம் முடிஞ்சிடும். கோல் அது ஒரு மிகப்பெரிய பாவம். அது இஸ்லாத்துல சில பொய்கள் சொல்ல அனுமதி இருக்குது. சில பொய், உதாரணத்துக்கு நானும் இவரும் சண்டை, பரம விரோதி, அல்லாஹ் பாதுகாக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப இவர் என்ன செய்யறார்? எனக்கிட்ட வந்து சொல்றார், இவர் உண்மையிலே எனக்கு கெட்ட வார்த்தைகளால் ஏசி இருக்கிறார். ஆனா இவர் சொல்றார், அவர் உங்களை எப்ப பார்த்தாலும் நல்லா தான் பேசுறார், உங்களோட எவ்வளவு முகப்பத்தா இருக்கிறார், நீங்க தான் அவரோட கோபமா இருக்கீங்க,
அப்படியா? அவர்கிட்டையும் போய் அதே மாதிரி சொல்றார். இவருடைய இந்த பொய், இவர் சொன்னது பொய், இந்த பொய்யால் நானும் இவரும் உறவாகினால் அவர் சொன்ன பொய்க்கு நன்மை கிடைக்கும். எப்படியான மார்க்கம் இஸ்லாம்? ஆனா இன்றைக்கு என்ன சொல்ற, பாப்பா உன்னை கண் கொண்டு காட்டேல, அவனுக்கு இன்னும் கோபத்தை தூண்டுற, இது பெரும் பாவம். இது மனிதர்களுக்கு மத்தியில புறம் சொல்லி, கோல் சொல்லி, ஏத்தி கொடுத்து, மூட்டி கொடுத்து, இதை வாழ்க்கையில தவிர்ந்து கொள்வோம். பெரும் அமல்கள் செய்ய தேவையில்லை. மக்களுக்கு மத்தியில நடக்கக்கூடிய நடைமுறைகள் இருக்குது, இதை நபி காட்டி தந்த வழியில் நாம செய்வோம். இன்ஷா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான் நிச்சயமாக. தஹஜ்ஜத் தொழுது வேலல்ல மத்தவண்ட பலாய் கலவினா, ஏன் வேற தஹஜ்ஜத் தொழுது எல்லாம் அவனுக்கு போய்த்திரும். ஆக சகோதரர்களே, மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றுதான் மலசலம் கழித்துவிட்டு முறையாக சுத்தம் செய்யாமல் இருப்பது. 13வது ஒழுக்கம் சொல்கிறார்கள், வலாயபூலு காயிமன் பிலா உத்ரின், காரணம் இல்லாமல் நின்று சிறுநீர் கழிக்க கூடாது. காரணம் இல்லாமல் நின்று சிறுநீர் கழிக்க கூடாது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று சிறுநீர் கழித்ததை கண்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நின்று சிறுநீர் கழித்ததை கண்டார்கள். உடனே சொன்னார்கள், யா உமர், உமரே, லா தபுல் காயிமன், நின்று சிறுநீர் கழிக்காதே. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டால் சொன்னார், ஃபமா புல்து காயிமன் பஅத், என்றைக்கு நபி என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னாரோ அதிலிருந்து ஒரு நாள் கூட நான் நின்று சிறுநீர் கழித்தது கிடையாது. நபி சொன்னால் அதை மீற மாட்டார்கள் சஹாபாக்கள். ஆனால் சிலருக்கு தெரிந்திருக்கும், புகாரில் ஒரு ஹதீஸ் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று சிறுநீர் கழித்தார்கள் என்ற ஒரு ஹதீஸ் வருகிறது. நன்றாக விளங்க வேண்டும், இந்த ஹதீஸ் வெறுமனே நின்று சிறுநீர் கழித்தார் என்று வரவில்லை. ஒரு கூட்டத்தாரின் குப்பை மேட்டுக்கு பக்கத்தில் போனார், அங்கே நின்று சிறுநீர் கழித்தார். உலமாக்கள் இதுக்கு பல விளக்கங்கள் சொல்கிறார்கள். முதலாவது, அந்த இடத்தில் உட்கார்ந்து சிறுநீர் கழித்தால் சிறுநீர் மேலே தெரிக்கும் என்பதற்காக நாயகம் நின்று கழித்திருப்பார். அடுத்தது, தேவைக்காக, கஷ்டத்துக்காக, வருத்தத்துக்காக ஒரு மனிதர் நின்று கழிக்கலாம், நின்று சிறுநீர் கழிப்பது ஹராம் இல்லை என்பதை காட்டுவதற்காக சிறுநீர் நின்று கழித்தார். மூன்றாவது விஷயம், நபிகள் நாயகத்தின் காலில், முழங்காலில் வருத்தம் இருந்தது அந்த நேரத்தில். இதை பைஹகியின் ரிவாயத் சொல்கிறது, லிவஜஇன் கான பிமபிஹி, நபிகள் நாயகத்தின் முழங்காலில் இருந்த வருத்தத்தின் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று சிறுநீர் கழித்தார்கள், சும்மா கழிக்கல. ஆனால் இமாம் நவவி, இமாம் அன்வர் ஷா காஷ்மீரி போன்ற மிக பெரும் இமாம்கள், இமாம் நவவி மௌத்தாய் எத்தனையோ வருஷமாகுது, 500-600 வருஷத்துக்கு மேல. இமாம் அன்வர் ஷா காஷ்மீரி இந்தியாவின் மிகப்பெரிய ஒரு அல்லாமா. ரெண்டு பேரும் சொல்றாங்க, இந்த காலத்தில் ஒரு காலமும் முஸ்லிம்கள் நின்று சிறுநீர் கழிக்க கூடாது. நோயாளிகள் அது வேற விஷயம், நோயாளிகள், காலை மடிக்க இயலாதவர்கள், ஒரு தங்கடம், அது வேற விடயம். ஆனால் இந்த காலத்தில் முஸ்லிம்கள் நின்று சிறுநீர் கழிக்க கூடாது. ஏன் தெரியுமா? லிஅன்னஹு ஸார ஷிஆரன் லில் குஃபார், அது காஃபிர்களுடைய வழிமுறை. அந்நியர்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்யுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க. எனவே அவங்க உட்கார்ந்து சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, அவங்க நின்று கொண்டுதான் சிறுநீர் கழிப்பார்கள். இதனால் நாம் என்ன செய்யக்கூடாது? தேவையில்லாமல், காரணம் இல்லாமல், தங்கடம் இல்லாமல் நின்று சிறுநீர் கழிக்கவே கூடாது என்பதாக இமாம்கள் சொல்கிறார்கள். 14வது ஒழுக்கம், ஒரு இடத்தில் சிறுநீர் கழிக்கிறார், அந்த இடத்தில் தண்ணீர் போன்ற பகுதி இருக்கிறது, சதுப்பு நிலமாக இருக்கிறது, அந்த இடத்தில் என்ன செய்யக்கூடாது? தண்ணியை ஊற்றி சுத்தம் செய்யக்கூடாது. ஏன்? அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் தெறிக்க ஆரம்பிக்கும் தண்ணீர் இருந்தால். அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இன்னொரு இடத்துக்கு இடம் மாறித்தான் சுத்தம் செய்ய வேண்டும். ஆனால் இது வெளியில் எங்காவது சிறுநீர் கழித்தால்தான் அல்லது மலம் கழித்தால்தான். மலசல கூடம், வாஷ்ரூமில் கழித்தால் இந்த சட்டம் அல்ல, ஏன்? அது தெரிக்காத அமைப்பில் கட்டப்பட்டிருக்கிறது. 16வது ஒழுக்கம், வெளியில் யாராவது சிறுநீர் மலம் கழித்தால் யுபிது ஃபிஸ் ஸஹ்ரா வ யஸ்ததிரு, தூரத்துக்கு போகணும், மக்கள் பார்வைக்கு படாத இடங்களுக்கு போய் சிறுநீர் கழிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, 17வது ஒழுக்கம் சொல்கிறார்கள், வெளியில் எங்காவது சிறுநீர் கழிக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒழுக்கம் சொல்லி தந்தார்கள். மன் அத்தல் காயித ஃபல்யஸ்ததிர், எங்கேயாவது வெளியில, திறந்த வெளியில சிறுநீர் மலம் கழிக்கக்கூடிய நேரத்தில்
ஏதாவது ஒரு மறைவான பொருளுக்கு பின்னால் தான் இருந்து சிறுநீர் மலம் கழிக்கணும். வெட்ட வெளியில எல்லாருக்கும் விளங்குற மாதிரி உட்கார்ந்து மலசலம் கழிப்பது அது கூடாது. ஃபைல்லம் யஜித், மறைறதுக்கு ஒன்றுமே இல்லையா, கொஞ்சம் கையால மண்ணை, நபிகள் நாயகம் சொல்லி தந்த ஒழுக்கம் இது, மண்ணை கொஞ்சம் அள்ளி அப்படியே கொஞ்சம் மேடு மாறி ஆக்கி தன்னுடைய மறைவிடம் மறைகிற அளவுக்காவது வைத்து விட்டு என்ன செய்யுங்கள், சிறுநீர் கழியுங்கள், மலம் கழியுங்கள். ஏன் தெரியுமா? பனி ஆதம், நீங்கள் ஒன்றையுமே மறைக்காமல் வெட்ட வெளியில் ஓப்பனாக சிறுநீர் மலம் கழித்தால் ஷைத்தான்கள் வந்து உங்களுடைய பின்புறத்தோடு விளையாடுவார்கள் என்று சொன்னாங்க. ஷைத்தான் என்ன செய்வானாம்? பின்பக்கத்தோட வந்து விளையாடுவானாம். அதாவது என்ன விளக்கம் என்று சொன்னால், ஷைத்தான்கள் வந்து மலம் சலம் கழிக்கக்கூடிய இடங்களுக்கு வருவார்கள். ஏன்? அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய திக்ர் இல்ல, நஜிசான இடங்களுக்கு தான் ஷைத்தான்கள், கெட்ட ஜின்கள் வாரது. வந்து என்ன செய்யும்? ஷைத்தானுடைய பார்வைகள் நம்முடைய உடம்பில் படும். பட்டால் அதன் மூலமாக கண்ணூறு, ஷைத்தானியத்தான கண்ணூறுகள், நோய்கள் உண்டாகும். அது மாத்திரமல்ல, ஷைத்தானுடைய வேலை என்ன தெரியுமா? ஏதாவது தீங்குகள், ஏதாவது அசிங்கங்களை செய்யறதுக்கு அவன் நாடி விடுவான். ஆகையால் என்ன செய்யணும்? நாங்கள் மலசலம் வெளியில் கழிக்கக்கூடிய நேரத்திலும் கூட மறைவாக உட்கார்ந்துதான் மலசலம் கழிக்க வேண்டும். 18வது ஒழுக்கம், பாத்ரூம், வாஷ்ரூம். ஒன்று மலசலத்துக்கென்று வேறையா ஒதுக்கப்பட்ட கூடம் இருக்கும், 2வது வாஷ்ரூம், குளிக்கும் இடம் இருக்கும். குளிக்கும் இடத்தில் சிறுநீர் கழிக்க கூடாது, அது மக்ரூ. ஏன்? சில நேரம் உடம்பில் தெரிக்கும், தண்ணீர் படக்கூடிய நேரத்தில். 19வது ஒழுக்கம், வலக்கரத்தால் சுத்தம் செய்யக்கூடாது, வலக்கரத்தால் சுத்தம் செய்யக்கூடாது. 20வது ஒழுக்கம், என்ன என்ன இடத்தில் சிறுநீர் கழிக்க கூடாது என்பதாக பேசுகிறார்கள். முதலாவது, பொந்துக்குள், பாம்பு பூத்து அல்லது பொந்துகள், இந்த இடங்கள் என்ன செய்யக்கூடாது? சிறுநீர் கழிக்க கூடாது. நமக்கு சிரிப்பு வருமானா? இது ஹதீஸுடைய விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள். ஏன்? அதற்குள் பாம்பு ஏதாவது இருந்தா விஷயம் முடிஞ்சு, அல்லது ஏதாவது பலகீனமான உடும்பு ஆகிய மிருகங்கள் இருந்தா அதுக்கு நோவினை ஏற்படும். அடுத்தது, மௌலிஉ ஸல்ப், கட்பாங்கான இடம், அதில் சிறுநீர் கழிக்க கூடாது. ஏன்? மேல தெரிக்கும், இதையும் தடுத்தார்கள். மஹப்புரி, காற்று வேகமாக அடிக்கக்கூடிய இடங்கள், இதில் போய் சிறுநீர் கடிச்சா எங்கேயோ பறக்கும், அதுவும் கூடாது. மௌரித், மௌதிர் என்று சொன்னா தண்ணீர் ஓடக்கூடிய இடங்கள், இதில் கழிக்க கூடாது. முத்தஹத்தஸ் லின்னாஸ், மக்கள் கூடி பேசி இருக்கக்கூடிய இடங்கள், மக்கள் இளைப்பாறக்கூடிய இடங்கள், இங்கே சிறுநீர் கழிக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுல் லஆனைன், சாபத்தை பெற்று தரக்கூடிய 2 விடயங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். யா ரசூலல்லாஹ், அது என்னது சாபத்தை பெற்று தரும் விடயம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லதி யதகல்லா ஃபீ தரீகின் நாஸ் அவ் ஃபீ துல்லிஹிம், மக்கள் சொல்லக்கூடிய பாதைகளில் அல்லது மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் யார் சிறுநீர் கழிக்கிறானோ இவனுக்கு சாபம் உண்டாகும் என்று சொன்னான். ஆக நாங்க இந்த விஷயங்களை கட்டாயம் தவிர்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது, வதஹ்த ஷஜரத்தின் முஸ்மிரா, பழம் தரும் மரம். இந்த பள்ளிவாசல்ல மாமரம் இருக்குது, பழம் தரக்கூடிய மரம், அதுக்குன்ற ஒரு ஒழுக்கம் இருக்குது, அதுக்குன்ற ஒரு கண்ணியம் இருக்குது. அதுக்கு கீழே வைத்து மலசலம் கழிக்கிறது அது முறையில்லாத விஷயம். பள்ளிவாசல் அல்ல, எங்க இருந்தாலும் சரிதான், அதெல்லாம் சுன்னத்துக்கு மாற்றமான விஷயம். கபிரிஸ்தானுக்கு பக்கத்தில். அடுத்தது, ஓடக்கூடிய தண்ணீரில், ஆத்து தண்ணி, ஆத்து தண்ணியில 2 சட்டம் இருக்கு. முதலாவது, அந்த தண்ணீர் அதிகமாக இருந்தால் அது மக்ரூ. குறைவாக தண்ணீர் போகுது, சில நேரம் வாய்க்கால்கள் குறைவாக தண்ணீர் போகுது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஜ்மூஇல் சொல்கிறார்கள், அப்படி குறைவான தண்ணீரில் மலசலம் கழிப்பது ஹராம். ஏன்? அதால் மக்களுக்கு பாதிப்பு. அந்த தண்ணீர் முதலாவது அசுத்தமாகுது, தண்ணியை முதலாவது அசுத்தமாக்குறார், மக்களுக்கு அதை பாவிக்க இயலாமலாக்குறார். பாருங்க, ஒழுக்கம் என்பது எந்த அளவுக்கு இஸ்லாம் கடைபிடிக்க சொல்லி தந்திருக்கிறது. அடுத்தது, சூரியனை நோக்கி, சந்திரனை நோக்கி, இதெல்லாம் வெட்ட வெளியில வரக்கூடிய சட்டங்கள். அடுத்தது, பைத்துல் மக்திஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா, எங்களுக்கு திசை சரியாக தெரியாது, சரியாக திசை தெரிந்தால் அதை நோக்கி சிறுநீர் மலம் கழிக்க கூடாது. அடுத்தது, வயஹ்ருமுல் பவுலு அலல் மத்ஊம், சாப்பாடு, நாரி போன சோறு அல்லது என்ன சாப்பாடு வீசியிருக்கிறாங்க, இதன் மீது சிறுநீர் கழிப்பது ஹராம். சாப்பாடு அது பழுதானது என்றாலும் சரிதான், சாப்பாட்டு உணவுப் பொருள் மீது சிறுநீரோ மலம் கழிப்பதோ ஹராம். அடுத்தது, அவும், எலும்பு, எலும்பு இருக்குதே, மாட்டெலும்பு, ஆட்டெலும்பு, இதன் மீது சிறுநீர் கழிப்பதும் ஹராம். ஏன் தெரியுமா?
நமக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கலாம், கேளுங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் ஒரு முறை அவர்களுடைய வெளி தேவைக்காக வேண்டி அவர்களுடைய வுது செய்யும் பாத்திரத்தை தூக்கி கொண்டு சென்றேன். நான் அவரை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய நேரத்தில் கேட்டார்கள், யார் வருவது எனக்கு பின்னால்? சொன்னேன், அபூ ஹுரைரா, நான் அபூ ஹுரைரா வருகிறேன். நாயகம் சொன்னார், இப்கினி அஹ்ஜாரன் அஸ்தன்கிது ஃபிஹா, அபூ ஹுரைரா, நான் சுத்தம் செய்வதற்கு எனக்கு கற்களை தேடிக்கொண்டு வா. சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா தீனி பி அவ்மின் வலா பி ரௌசத்தின், கற்களைத்தான் எடுத்துக்கொண்டு வரணும் சுத்தம் செய்யறதுக்கு, எலும்பை கொண்டு வந்து விடாதே. விட்டை, விட்டைண்டா என்னது? ஆடு மாடுகளுடைய மலம், இதுகளையும் கொண்டு வந்து விடாதே என்று சொன்னார்கள். ஃபாதைதுஹு பி அஹ்ஜாரின் அஹ்மிலுஹா ஃபீ தரஃபி ஸௌபி, என்னுடைய உடுப்பில் நான் என்ன செய்தேன்? சில கற்களை கொண்டு வந்து நான் கொடுத்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காரியத்தை முடித்துவிட்டு திரும்பி வந்தார். நான் நபிகள் நாயகத்திடம் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், மா பாலுல் அவ்மி வர் ரௌஸா, நீங்க கற்களை கொண்டு வர சொன்னீங்க, ஆனால் எலும்பை கொண்டு வந்து விடாதே, விட்டையை கொண்டு வந்து விடாதே என்று சொன்னீர்கள், என்ன காரணம்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹுமா மின் தஆமில் ஜின்னி, எலும்பும் மிருகங்களுடைய மலமும் ஜின்களுடைய சாப்பாடு என்று சொன்னாங்க, ஜின்களுடைய உணவு. வ இன்னஹு அதானி வஃப்து ஜின்னி நஸீபீன், நஸீபீன் என்ற பகுதியில் இருந்து ஒரு ஜின் கூட்டம் என்னை சந்திக்க வந்தது. வ நிஅமல் ஜின், அவர்கள் நல்ல ஜின்கள். வந்து என்னிடத்துல கேட்டாங்க, எங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தாங்கன்னு கேட்டாங்க. ஜின்கள் வந்து, நாயகமே எங்களுக்கு ஏதாவது பொருட்கள் தாங்க. நான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி துஆ செய்தேன். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருட்கள் என்ன தெரியுமா? எந்த எலும்புகள், இதுக்கு தான் சொல்றது, சாப்பாடுகளை நம்ம சாப்பிட்டு விட்டு முள்களை வீசக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லி வீசணும்? பிஸ்மில்லான்னு சொல்லி வீசணும். இதெல்லாம் கிளவி ஃபத்வா அல்ல, இதெல்லாம் சுன்னத்து. பாருங்க, பிஸ்மில்லா சொல்லித்தான் எலும்புகளை நாம வீசணும். ஏன் தெரியுமா? எந்த எலும்புகளை ஜின்கள் எடுக்கிறார்களோ அந்த எலும்புகளில் அல்லாஹ் சதையை படைத்து விடுவான். எப்படி? நாம திண்டு போட்டு வீசுற எலும்புகள் இருக்குதே, அதுல அல்லாஹ் சதையை படைக்கிறான், ஜின்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி. மார்க்கம் எவ்வளவு டீப்பானது என்று பாருங்க. எந்த மலசலம்கள், யாராவது மிருகங்கள், ஆடு மாடு கோழி, இவற்றினுடைய கோழி அல்ல, ஆடு மாடுகளுடைய, அதுக்கு தான் விட்டு செல்றது, அதனுடைய மலங்களை அல்லாஹ் ஜின்களுடைய வாகனங்களுக்கு மிருகங்களுக்கு சாப்பாடாக ஆக்குறானாம். சுப்ஹானல்லாஹ். ஆக அற்புதமான விஷயம் இது. நம்ம எலும்புகளை வீசக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்லி வீசணும். ஏன்? நபிகள் நாயகம் அப்படித்தான் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துக்கிரஸ்முல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு வீசப்படும் எலும்புகள் அது இவர்களுக்கு சாப்பாடாக மாறும். கண்ணியமான சகோதரர்களே, அதே போல் முஅவ்வம், கண்ணியமான பொருள், உதாரணத்துக்கு பள்ளிவாசலுடைய இருக்கக்கூடிய சில சங்கையான பொருட்கள், அல்லது நல்ல குர்ஆனுடைய ஆயத்துகள், அல்லது நல்ல மனிதர்களுடைய பெயர்கள், அல்லது ஏதாவது சங்கையான பொருள், நாம் எதையெல்லாம் கண்ணியப்படுத்துகிறோமோ இஸ்லாத்தின் அடிப்படையில், நம்மடாக்கள் நடிகர் பேரையும் கண்ணியப்படுத்துவாங்க, அது வேற. இஸ்லாத்தினுடைய மார்க்க அடிப்படையில் எதையெல்லாம் கண்ணியமான பொருளோ, ஜம்சம் தண்ணி கண்ணியமான பொருள், அஜ்வா ஐச்சம்பலம் கண்ணியமான பொருள், அது சாப்பாட்டுக்குள்ள வரும். அதே போல நம்ம என்ன, மக்காவிலிருந்து ஏதாவது ஒரு பெருமதியான பொருள் கொண்டு வந்திருப்போம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்த அத்தர் என்று ஏதாவது ஒன்றை கொண்டு வந்திருப்போம். இவற்றிலெல்லாம் என்ன செய்யக்கூடாது? சிறுநீர் மலம் கழிப்பது கூடாது, ஹராம். கபருக்கு மேல், முன்னால் சொன்னேன் கபிரிஸ்தானுக்கு பக்கத்தில், இப்ப கபருக்கு மேல் சிறுநீர் பழிப்பது ஹராம். பள்ளிவாசலுக்குள் சிறுநீர் கழிப்பது ஹராம். வலௌஃபி இனாயின், பள்ளிவாசல்ல ஒரு பாத்திரத்தை வைத்தாவது சிறுநீர் கழிப்பது ஹராம், கூடாது, ஹராம். ஏன்? நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு அரபிக்காரன், காட்டரபி, இஸ்லாம் தெரியாதவன் பள்ளிவாசலுக்குள்ள வந்தான், சிறுநீர் கழித்தான். அது இப்ப டைல்ஸ் பிடிச்ச பள்ளிவாசல் அல்ல, அது மணல் சேறு. மஸ்ஜிது நபவியுடைய ஆரம்ப கட்டம், சஹாபாக்கள் அடிக்க போனாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, விடுங்க அவர் பேஞ்சி முடிக்கட்டும், விடுங்க அவருடைய காரியத்தை அவர் முடிக்கட்டும். முடிச்சதுக்கு பின்னால கூப்பிட்டு சொன்னாங்க, வாப்பா, இந்த பள்ளிவாசல்கள் மலசலம் கழிக்கும் இடம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய தொழுகைக்குரிய இடங்கள். சொல்லிவிட்டு சொன்னாங்க, இந்த இடத்துல தண்ணியை ஊத்தி விடுங்கன்னு சொன்னாங்க. கண்ணியமான சகோதரர்களே, பள்ளிவாசலில் சிறுநீர் கழிப்பது ஹராம். அதே நேரத்தில் மிக முக்கியமான ஒரு சட்டம் தான் ஒன்று இருக்குது, மலசலம் கழிப்பது எதில்? முதலாவது மலசலம் கழிப்பது எங்க? மலசல கூடத்தில். இரண்டாவது வெளியில, நம்ம எங்கேயாவது தூரம் போறக்கூடிய நேரத்தில் வெளியில கழிப்போம்.
வெளியில் கழிக்கக்கூடிய நேரத்தில் நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். கிப்லாவை முன்னோக்குவதும் பின்னோக்குவதும் ஹராம். நமக்கு முன்னால் ஏதாவது மறைவு இருந்தா பிரச்சனை இல்லை, அதுவும் மக்ரூ. ஆனால் வெளியில் கழிக்கக்கூடிய நேரத்தில் கிப்லாவை முன்னோக்கவும் கூடாது, பின்னோக்கவும் கூடாது, ஹராம். மலசல கூடத்தில் கிப்லாவை முன்னோக்குவது பின்னோக்குவது ஹராம் அல்ல, ஆனால் ஏற்றத்துக்கு மாற்றமான ஒழுக்கம் இல்லாத விஷயங்கள். கண்ணியமான சகோதரர்களே, அதே போல் கற்களை பாவிக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்ன செய்யணும்? நன்றாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்று சொன்னால், அது சிலவங்களுக்கு லூஸ் மோஷன் வரும், அல்லது நஜிஸ் அங்கங்க தெரிச்சிருக்கும். இப்படியானார்கள் கற்கள் யூஸ் பண்றல்ல, இவர்கள் கட்டாயம் தண்ணீரை கொண்டு கழுவியே ஆக வேண்டும். கற்களை யூஸ் பண்ணாலும் கட்டாயம் தண்ணீரை கொண்டு கழுவியே ஆக வேண்டும். தண்ணீரை கொண்டு கழுவாவிட்டால் அது என்ன செய்யப்படாது? அது சுத்தமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே இன்னும் இதில் நிறைய, இதற்கு நான் சொன்ன ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஹதீஸ்கள், குர்ஆன் ஆயத்துகள் ஆதாரமாக இருக்குது. எனவே நேரத்தை நெடுவை கொண்டு, சுருக்கத்தை கொண்டு நான் அதை கவனத்தில் கொண்டு இன்றைய பாடத்தை முடித்துக் கொள்கிறேன். சொல்லப்பட்ட 20 சுன்னத்துகளையும் பேணி வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்